ஹலோ, வெல்கம் டு மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம எந்த படத்தை பற்றியும் பார்க்க போகிறது இல்லை. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வேர்ல்ட் பிக்கஸ்ட் ஸ்போர்ட்ஸ் இவெண்டோட ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். எஸ், FIFA வேர்ல்ட் கப் 2026 வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் பெருசாக இந்தியா ஃபுட்பாலில் பெருசாக சாதிக்கலைனாலும் வேர்ல்ட் கப் குவாலிஃபை ஆகலனாலும் இந்தியாவில் ஃபுட்பாலுக்குன்னு ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க. அண்ட் ஃபுட்பாலை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. ரொனால்டோ, மெஸ்ஸி, நெய்மர் இந்த மாதிரியான ஒரு லெஜண்ட் பிளேயர்ஸ்க்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இந்தியாவில் இருக்குது. ஸோ இந்த ஃபுட்பாலில் என்னென்ன டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி எவ்வளோ குரூப்ஸ் இருக்குது அண்ட் இந்த ஃபுட்பாலில் இந்த குரூப் ஸ்டேஜ்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எந்தெந்த டீம்ஸ் போகும் அண்ட் யாருக்கெல்லாம் இந்த ஃபுட்பால் வேர்ல்ட் கப்பில் வின் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரிவ்யூ மாதிரி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா இந்த ஃபுட்பால் வேர்ல்ட் கப் யூஎஸ்ஏலையும் மெக்சிகோ அண்ட் கனடாலையும் நடக்குது. 3 கண்ட்ரியும் சேர்ந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. மேஜரான லீக் அமெரிக்காவில் தான் நடக்குது. சில மேட்சஸ் மெக்சிகோலையும் கனடாலையும் நடக்குது. ஸோ யூஸ்வலாக ஒரு 16 to 32 டீம்ஸ் தான் லாஸ்ட் வேர்ல்டு கப் வரைக்கும் நடந்துச்சு. பட் இந்த வாட்டி 48 டீம்ஸ் அலோவ் பண்ணியிருக்காங்க. இருக்கிறதுலே ஹிஸ்ட்ரியிலேயே நிறைய டீம்ஸ் கலந்துக்கக்கூடிய ஒரு வேர்ல்டு கப் இது தான் சொல்லணும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு மற்ற ஸ்போர்ட்லாம் சேர்த்தா கூட இதுதான் நிறைய டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு வேர்ல்டு கப்பாக இருக்கும். கிரிக்கெட், ஹாக்கி அந்த மாதிரி வேர்ல்டு கப்ஸ்லாம் கூட ஒரு 10 to 20 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் லார்ஜஸ்ட் ஸ்போர்ட்டிங் இவெண்ட். அண்ட் ஸோ ஏ குரூப்பில் பார்த்தீங்கன்னா லீக் கோஹோஸ்டாக இருக்கக்கூடிய மெக்சிகோவும், சவுத் ஆஃப்ரிக்காவும், சவுத் கொரியாவும் அண்ட் அதுக்கப்புறம் செக் ரிப்பப்ளிக்கும் இருக்காங்க. ஸோ இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஹோஸ்டாக இருக்கிறதுனால மெக்சிகோவுக்கு நல்லாவே சான்சஸ் இருக்கும். ஆடியன்ஸ் சப்போர்ட், ஹோம் ஆடியன்ஸ் சப்போர்ட் நிறைய கிடைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் சவுத் கொரியாவும் நல்லா விளையாடக்கூடிய டீம் தான். ஸோ சவுத் கொரியாவும் மெக்சிகோவும் உள்ள போக சான்சஸ் இருக்குது. அது நெக்ஸ்ட் குரூப் பி பார்த்தீங்கன்னா கனடா, போஸ்னியா, கத்தார், சுவிட்சர்லாண்டு இருக்குது. இதில் சுவிட்சர்லாண்டு ஈஸியாக போயிடும். அண்ட் அதுக்கப்புறம் கனடாவும் ஹோஸ்ட்டில் ஒரு கண்ட்ரியாக இருக்கிறதுனால அவங்களுக்குமே சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஹோஸ்ட்னாலே ஒரு ஹோம் கிரவுண்ட் சப்போர்ட் கிடைக்கும். நம்ம குரூப்பில் இருக்கிற மற்ற 2 டீம்ஸ்னு பார்த்தீங்கன்னா போஸ்னியா அண்ட் கத்தார் தான். மேபி எதுவும் சர்ப்ரைஸ் கொடுத்தா கத்தார் வேணால் ஏதாச்சும் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். பட் மேக்ஸிமம் சுவிட்சர்லாண்டும் கனடாவும் போக தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் சி குரூப்பில் பிரேசில் 5 டைம்ஸ் சாம்பியன்ஸாக இருக்காங்க. பட் 2002க்கு அப்புறம் அவங்க பெருசாக எதுவும் ஜெயிக்கலை. அதனால் அவங்க மேலேயும் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குன்னு தான் சொல்லலாம். பிரேசில், மொராக்கோ, ஹைதி அண்ட் ஸ்காட்லாண்ட் இருக்காங்க. ஸோ மொராக்கோ ரீசெண்டாக சூப்பராக பண்ணிட்டு இருக்கிற ஒரு டீம் அது. ஸோ மொராக்கோவும் பிரேசிலும் இந்த குரூப்லேருந்து ஈஸியாக போயிடும் தான் சொல்லலாம் நெக்ஸ்ட் குரூப்புக்கு. அண்ட் நெக்ஸ்ட் குரூப் டி பிரிவில் அமெரிக்கா, பராகுவே, ஆஸ்திரேலியா அண்ட் டர்க்கி இருக்குது. ஸோ இதில் அமெரிக்கா ஹோம் டீமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு நல்ல சப்போர்ட் இருக்கும். அவங்க போக சான்சஸ் இருக்குது. செகண்ட் டீமாக போகிறதுக்கு ஆஸ்திரேலியாவுக்கும் டர்க்கிக்கும் நிறைய காம்படிஷன் இருக்கும். டர்க்கி ரீசெண்டாக சரியாக பண்ணலனாலும் கொஞ்சம் இயர்ஸ் முன்னாடி டர்க்கி ஃபுட்பாலில் செகண்ட் ரவுண்ட் நாக் அவுட் ஸ்டேஜ் வரைக்கும் போயிருக்காங்க. ஆனால் ஆஸ்திரேலியாவுமே சில வேர்ல்ட் கப்ஸில் நாக் அவுட் ஸ்டேஜ் வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே சான்சஸ் இருக்குது. பட் அமெரிக்கா உள்ளே போயிடும். அது ஒரு கன்ஃபார்மான டீமு. நெக்ஸ்ட் இ குரூப்பில் ஜெர்மனி, கொராசவ், ஐவரி கோஸ்ட் அண்ட் ஈக்வடார் இருக்கு. இதுல கொராசோவ்ன்ற கண்ட்ரி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்ட் கப்க்கு வராங்க. இதுல ஜெர்மனி கன்ஃபார்மா உள்ள போயிடும். ஐவரி கோஸ்டா இல்ல ஈக்வடாரான்றது தான் டஃபா இருக்கும். ஸோ இந்த குரூப் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு சொல்லலாம். ஜெர்மனி உள்ள போனாலும் மற்ற செகண்ட் பிளேஸ்க்கு ரெண்டுமே கொஞ்சம் டஃப்பான இதுவா இருக்கும். அண்ட் எஃப் குரூப்ல நெதர்லாந்து, ஜப்பான், ஸ்வீடன், துனிஷியா இருக்காங்க. இதுல நெதர்லாந்து ஒரு நல்ல ஒரு பெரிய டீம்னே சொல்லலாம். வேர்ல்ட் கப் ஜெயிச்சது இல்லைனாலும் 2-3 வாட்டி ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அவங்க உள்ள போக சான்சஸ் இருக்கு. செகண்ட் டீமா ஸ்வீடனா, ஜப்பானான்ற மாதிரி ஒரு டஃப்பான காம்படிஷன் போகும். பட் எனக்கு தெரிஞ்சு ஜப்பான் உள்ள போக சான்சஸ் இருக்கு. ரீசெண்டாக ஜப்பான் பிளேயர்ஸ்லாம் சூப்பராக விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ ஜப்பான் உள்ள போக சான்சஸ் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் ஜி குரூப்ல பெல்ஜியம், எஜிப்த், ஈரான், நியூசிலாந்து இருக்காங்க. இதுல பெல்ஜியம் ரீசெண்டாகவே சில வேர்ல்ட் கப்ஸ்ல அவங்க நல்லா ரைஸ் ஆகி வருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் நாக் அவுட் ஸ்டேஜ் வரைக்கும் வந்தாலும் அது தாண்டுற ஒரு பவர் அவங்களுக்கு இல்லாம இருக்கு. பட் இந்த வேர்ல்ட் கப்ல எனக்கு தெரிஞ்சு பெல்ஜியம்க்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்கலாம்னு நினைக்கிறேன். மேபி செமி வரைக்குமாச்சும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் செகண்ட் டீமா எஜிப்துக்கும் ஈரானுக்கும் கொஞ்சம் டஃபா இருக்கும். பட் ஈரான்ல இப்போ அங்கே நடக்கிற வார் சுச்சுவேஷன்னால அந்த பிளேயர்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றது ஒரு டவுட்டு தான். ஆனால் ஈரான் ஒரு நல்ல ஃபுட்பால் டீமாக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஹெச்பிடிவில் ஸ்பெயின் இருக்காங்க. இவங்களும் சாம்பியன் டீம் தான். ஆல்ரெடி ஒரு வாட்டி ஜெயிச்சிருக்காங்க. ஸ்பெயினுக்கு அப்புறம் சவுதி அரேபியா, உருகுவே அண்ட் கேப் வர்டேன்னு இன்னொரு டீம். கேப் வர்டே அவங்களுக்கும் இதுதான் டெபுட் வேர்ல்ட் கப்பாக இருக்கு. ஸோ ஸ்பெயின் இந்த குரூப்ல போயிடும். அண்ட் உருகுவே ஒரு காலத்தில் ஒரு லெஜண்ட் டீம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் டைம்ல 2 வேர்ல்ட் கப்ஸ் ஜெயிச்சாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்களால ஜெயிக்க முடியல. நாக் அவுட் ஸ்டேஜஸ்லேயே அவுட் ஆயிடுவாங்க. இந்த வாட்டி ஏதாச்சும் சர்ப்ரைஸ் பண்றாங்களான்னு பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் ஐ குரூப்ல பிரான்ஸ் இருக்காங்க, செனகல், ஈரான் அண்ட் நார்வே.
ஃப்ரான்ஸ் வந்து ரீசெண்டாக சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. 2018 வேர்ல்ட் கப் ஜெயிச்சாங்க. ஸோ அவங்கள வந்து இந்த வேர்ல்ட் கப் ஜெயிக்கிறதுக்கு ஒரு டஃப் கண்டெண்டர்ஸ். அவங்க கூட வந்து செனகல் உள்ள போக சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஆப்பிரிக்காவில் ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக வந்து செனகல் இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஜேல வந்து அர்ஜென்டினா டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். லாஸ்ட் டைம் வந்து மெஸ்ஸி வந்து ரொம்ப வருஷம் அர்ஜென்டினா கப் ஜெயிச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு லாஸ்ட் டைம் தான் ஜெயிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் அல்ஜீரியா, ஆஸ்திரியா அண்ட் ஜோர்டான் இருக்காங்க. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட அர்ஜென்டினா ஈஸியாக வந்துடும். மற்ற டீம்ஸ்குள்ள தான் போட்டின்னு சொல்லலாம். அண்ட் வந்து கே பிரிவில் வந்து ரொனால்டோவோட போர்ச்சுகல் இருக்குது. அதுக்கப்புறம் காங்கோ, உஸ்பெகிஸ்தான், கொலம்பியா இருக்குது. இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு போர்ச்சுகல் ஈஸியாக வந்துடும். அண்ட் கொலம்பியாவுமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டீம் தான். அமெரிக்கன் குரூப்பில் வந்து அவங்க வந்து நிறைய வாட்டி வந்து அந்த லோக்கல் கப்லாம் அதிகமாக ஜெயிப்பாங்க கொலம்பியா, சவுத் அமெரிக்கா காம்படிஷனில். ஸோ வந்து கொலம்பியா அண்ட் போர்ச்சுகல் வந்துடும். அண்ட் லாஸ்ட் குரூப் எல் குரூப்பில் வந்து இங்கிலாந்து, குரோஷியா, கானா அண்ட் பனாமா இருக்காங்க. இந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து கன்ஃபார்மாக உள்ளே வந்துடுவாங்க. இங்கிலாந்துமே வந்து ரொம்ப வருஷமாக கப்பே அடிக்கலை. ஒரே ஒரு வாட்டி தான் 66 கப் அடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுமே வந்து ஒரு பெரிய அவங்க ஆக்சுவலாக வந்து வேர்ல்டில் நிறைய லீக்ஸ் நடக்கும் ஃபுட்பால்லலாம். அதில் வந்து ரொம்பவுமே ஃபேமஸான லீக்கில் வந்து இங்கிலீஷ் ப்ரீமியர் லீக்னு சொல்லக்கூடிய அந்த லீக் வந்து ஃபேமஸ். பட் வந்து அவங்களால வந்து அந்த லீக்கில் வந்து என்னதான் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணாலும் வேர்ல்ட் கப்பில் ஒரு டீமாக வந்து அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி தான் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க வேர்ல்ட் கப்ஸ்லையோ இல்லை இந்த மாதிரி ஒரு இதுலலாம் பெரிய கேம்ஸ்லலாம். ஸோ அவங்க இந்த வாட்டியாச்சும் வந்து அவங்களோட அந்த ரொம்ப வருஷம் ஒரு ஏக்கத்தை தணிப்பாங்களான்னு பார்க்கலாம். இந்த குரூப்ல இங்கிலாந்து அண்ட் குரோஷியா வந்து ரீசெண்டாக ஃப்ரான்ஸ் கூடலாம் வந்து ஃபைனல் வரைக்கும் வந்த டீம். ஸோ வந்து குரோஷியாவே வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது. ஸோ இந்த வாட்டி 48 டீம்ஸ் இருந்து 12 குரூப்ஸ் இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும்னு நினைக்கிறேன். 1-2 குரூப்பில் வந்து சில டீம்ஸ் ஈஸியாக போனாலும் மற்ற செகண்ட் பிளேஸ்க்கும் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ ஓவராலாக வந்து இதான் இந்த குரூப்ஸ். அண்ட் இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த வாட்டி பிரேசில் என்னதான் லெஜெண்டாக இருந்தாலும் அவங்க வந்து ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. அர்ஜென்டினாவுக்கு நல்ல சான்சஸ் இருக்கும். டிஃபெண்டிங் சாம்பியன்ஸாக வராங்க. ஸோ அவங்களுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. அண்ட் பெல்ஜியமே வந்து ரீசெண்டாக நிறைய வாட்டி அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. பட் அந்த கப்புன்ற ஒரு இதில் அவங்க கிட்ட வர முடியல. மேபி இந்த வாட்டி அவங்களுக்கான ஒரு ஏராக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் அதை தவிர பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் அண்ட் போர்ச்சுகல். ஃப்ரான்ஸ் வந்து ஒரு டீமாகவே நல்ல டீம். போர்ச்சுகல் வந்து ஒரு ரொனால்டோக்கு ஜெயிக்கணும் அப்படின்ட்டு அவங்களோட ஃபேன்ஸ் ரொம்ப ஏக்கமாக இருப்பாங்க. பட் ஃபுட்பால் வந்து ஒரு ஆளால் ஜெயிக்கக்கூடிய ஒரு கேம் இல்லை. நிறைய பிளேயர்ஸ் இருக்கணும். அர்ஜென்டினாவில் மெஸ்ஸியை தாண்டி வந்து கொஞ்சம் பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க. பட் வந்து போர்ச்சுகல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இவரை மட்டுமே வந்து ஒரு அந்த டீமோட ஃபேஸே ரொனால்டோ தான்ன்ற மாதிரி இருக்கும். பார்ப்போம் இந்த வாட்டியாச்சும் வந்து அவர் மேபி இல்லை கன்ஃபார்மாக வந்து மெஸ்ஸிக்கும் சரி, ரொனால்டோக்கும் சரி, நெய்மருக்கும் சரி இதுதான் லாஸ்ட் வேர்ல்டு கப்பாக இருக்கும். ஸோ இதில் எந்த லெஜண்ட் வந்து கப் அடிக்க சான்சஸ் இருக்குன்னு பார்ப்போம். உங்களோட ஃபேவரட் ஃபுட்பால் டீம் எதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வாட்டி யார் ஜெயிப்பா நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ், பாய்.